ஹாய் ஹலோ நான் உங்கள் பிரியன். வெல்கம் டு நீட் பயாலஜி பிரைட் கோச்சிங். இதுக்கு முன்னாடி பார்ட் 33 வெளியும் போட்டுருக்கோம் பாருங்கள். நம்ம டெய்லி 5 கொஷின்ஸ் பேஸஸில் நாம் அப்லோட் பண்ணிட்டு வரோம். தமிழ் மீடியத்திலும் போடுறோம், இங்கிலீஷ் மீடியத்திலும் போடுறோம். உங்களுக்கு 2 மீடியத்தில் வேணுனாலும் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு தமிழ் மீடியம் மட்டும் போதும், எனக்கு இங்கிலீஷ் மீடியம் மட்டும் போதுன்னா அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, எக்காரணத்துக்கு கொண்டு எந்த கொஷினையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறைய கொஷினை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரே மாவு தான், அதை பல மாதிரி ஊற்றுவாங்க. அதே தான் நான் சொல்லியிருக்குது. ஓகேங்களா? அதனால் நிறைய கொஷினை நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா வரும். எந்த கொஷின் வந்தாலும் அடிச்சு தள்ளிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் these tools is commonly used to predict the outcome of genetic crosses? A. கார்பன் சைக்கிளா, பி. புன்னட் சைக்கிளா, ஃபுட் செயினா, பீரியாடிக் டேபிளாக கிராஸ் பண்ணுவோம். அதை இப்போது இது புன்னட் ஸ்கொயரில் வச்சு தான் நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரெண்டாவது கொஷின் பாருங்கள். இன் மெண்டேலியன் இன்ஹெரிட்டன்ஸ் த F2 ஜெனரேஷன் ஆஃப் எ மோனோஹைப்ரிட் கிராஸ் ஷோஸ் எ ஜீனோடைபிக் ரேஷியோ. நல்லா பார்க்குங்க. F2 ஜெனரேஷனில் ஜீனோடைபிக் கேட்குறாங்க. மோனோஹைப்ரிட் கிராஸ் 2:1, 9:3:3:1, 1:2:1 இல்லை 3:1 கேட்டுக்கிறாங்க. F2 ஜென்ரேஷன்னாவே நம்ம என்ன பண்ணணும்? 1:2:1 பார்க்கணும். ஜீனோடைபிக் ரேஷியோ நல்லா கேட்டுங்க. முதல் கொஷின் பாருங்கள். வாட் இஸ் த பீனோடைபிக் ரேஷியோ ஆஃப் ஏ மோனோஹைப்ரிட் கிராஸ்ன்னு கேட்குறாங்க. அதே பாருங்கள் F2 ஜென்ரேஷனில். அப்போது 1:1, 1:2, 3:1, 9:3:3:1 அப்படின்னு பார்க்கும்போது the genetic makeup of an organism is called it is A genotype, A B allele, locus, phenotype ன்னு கேட்குறாங்க. ஜெனட்டிக் மேக்கப் பண்ணுறது எதை மையமாக வச்சு நம்ம அதுக்கு அழைக்கிறோம்னு கேட்குறாங்க. ஜீனோடைப்பை வச்சு தான் அழைக்கிறோம். ஓகேங்களா? ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். ஆல் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் அரைஸ் ஃப்ரம் ஏ சிங்கிள் செல் கால்டு. எல்லா மல்டிசெல்லுலரும் பல செல் உயிரினமும் ஆர்கானிசமும் எல்லாம் சிங்கிள் செல்லுன்னு தான் உருவாகுது. அது எதலன்னு கேட்குறாங்க. எக்கு, ஸ்போம், நர்வ் செல், சைகோட். எக்குன்ற ஸ்போமும் எக்கும் ஒன்றா சேர்ந்தது இல்லைங்களா? அப்படி வந்த பின்னாடி தான் என்னாகும்? சிங்கிள் செல்லு தான் என்னாகும்? நம்மளுக்கு மல்டி செல்லுலர் ஆர்கானிசமாக ஃபார்ம் ஆகும். ஓகே, டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ மை டியர்ஸ். நம்மளோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ.